என்ன ஆதிக்க வச்சிருந்தேன் இப்படி பண்ணிட்டீங்களே. ஹாய் ஃபோக்ஸ், திஸ் இஸ் ஓகே. வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம், ஐ மீன் என்ன படத்தோட மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா குட் பேட். அந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்துக்கு வந்து ஆதிக்க விஜயந்தன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆதிக்க விஜயந்தன் வந்து நிறையா இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, நான் வந்து அஜித் சாரோட ஃபேனு, அப்போவே வந்து பால் அபிஷேகம் பண்ணியிருக்கேன், கட் அவுட்டுக்கு மாலை போட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபேன் பாயா அவர் சம்பவம் பண்ணிட்டாரா இல்லை நம்மளை வச்சு சம்பவம் பண்ணிட்டாரா, வாங்க பார்க்கலாம். ரிவ்யூ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோட நியூ ஸ்டைல் அண்ட் லுக்கு கீஸ்னது பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட்மி யூனிசெக்ஸ் அண்ட் சலூன். ஸோ இங்கே உள்ளே போகும்போது எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படி தான் இருந்துச்சு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது. ஸோ இதில் பியூட்டி என்னென்னா எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்க்கு ஹைட்ரா ஃபேஷியல், போட்டோப்ளெக்ஸ் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிச்சியை சுற்றி எந்த ஏரியாவில் இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரெண்ட்மி சலூன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இருக்க எல்லா ஸ்டாஃப்மே ஹைலி ஸ்கில்டு பீப்புள். ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன். ஒரு டேரக்டராக ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து இந்த படத்தை வந்து செம்மையாக பண்ணிட்டாரு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து காப்பாற்றிட்டு அப்படின்னு வந்து ஆதிக் ரவிச்சந்திரனை கொண்டாடுற மாதிரி டைரக்ட் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு ஃபேன்ஸும் ஒவ்வொரு சீன்லையும் அஜித்தை வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி, அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனே ஒரு ஃபேன் பாய் அப்படின்ற எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன், அதனால எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறமேட்டு இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான முயற்சியும் எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கா நல்லா இல்லதை தாண்டி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம்ப்ட்டு. அதை நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நல்ல விதமாக அது ரிசீவ் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய ஹாலிவுட் படத்தில் டானாக நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ரெஃபரன்ஸாக வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு ஸ்பாய்லர் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லிடுறேன். டான் லீ வந்து இந்த படத்தில் வருவார். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டைலாக்ஸ் எல்லாமே இப்போ உள்ள அந்த ட்ரெண்டில் ஆல்ரெடி வந்து நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க. உங்கள் 16 நம்பர் சொன்ன காரில் உள்ள 16 அந்த மாதிரி டைலாக்லாம் வரும். அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு சீனில் ஆம்பளை பற்றி இந்த மாதிரி பேசாதடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு அஜித் சார் வந்து நெய்யில் ஆட்டப்பட்ட சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ட்ரெண்டில் உள்ள டைலாக்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக ஆடியன்ஸோட வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமேட்டு உள்ளது வந்து பார்த்திங்கன்னா வின்டேஜ் அஜித், பில்லா, அமக்கலம், அப்புறமேட்டு என்னது தீனா, இதெல்லாம் காட்டும்போது அஜித் சார் ஃபேன்ஸுக்கு வந்து செம்ம ட்ரீட்டு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு வந்து பிடிக்கும். பட் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிக்கும். ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி அங்கங்கே வந்து எமோஷன் சீன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த எமோஷன் சீன்ஸ் எல்லாமே பயங்கரமாகவே வந்து ஒர்க் ஆகிருக்கு. எஸ்பெஷலி அப்பா பையனுக்கு நடுவில் உள்ள எமோஷன் சீனு, அதாவது பையனுக்காக அப்பா பண்ணுற மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ். அதுக்கப்புறமேட்டு அப்பா வந்து எல்லாம் பண்ணி முடிச்சும்போது பையன் வந்து வேற ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிக்கிற விதம், என்னடா இது கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுமா, நம்ம பையனை நம்மளால் பார்க்க முடியாது, பேச முடியுது அப்படின்ற ஒரு அப்பாவோட ஆதங்கம், பையனோட ஆதங்கம், அதெல்லாமே வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்குமே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பர்சனலாக எனக்கு வந்து ஃபைட் சீன்ஸ் எல்லாம் விட இந்த எமோஷனல் சீன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து இந்த ரெட்ரோ சாங்கோட யூசேஜ். ஃபஸ்ட்டு எனக்கு ரெட்ரோ சாங்கை பார்க்கும்போது எத்தனை படத்தில் இதே மாதிரியே பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சலிப்பு தட்டுச்சு. ஆனால் கிளைமேக்ஸில் யூஸ் பண்ண ஆக்சுவலி அதை ரெட்ரோ சாங்னு சொல்ல முடியாது, வேக உள்ள படத்தில் உள்ள சாங்ஸ், இப்போ ட்ரெண்டில் உள்ள சாங்ஸ் அதெல்லாம் வச்சு கிளைமேக்ஸில் ஒரு சம்பவம் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பயங்கர என்ஜாய்புல்லாக பயங்கர வைபாக இருந்தது. அதெல்லாம் நீங்கள் தேட்டரில் பார்க்கும்போது தான் வந்து தெரியும். அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவியில் வர கேமியோஸ், இந்த கேமியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வைக்கணும்னு வைக்காமல் அந்த கதையோட பிளண்ட் ஆகிற மாதிரி எல்லா கேமியோஸுமே வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு வில்லன் கேரக்டர் அர்ஜுன் தாஸ் கேரக்டரில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அந்த ட்விஸ்ட் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் படத்தை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஸோ ஆல்ரெடி அவரோட மியூசிக் டைரக்ஷனில் இந்த சாங்ஸ் வந்து பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஆனால் படத்தில் பார்க்கும்போது அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ண அப்படின்றதுக்காக ரொம்ப லவுடு வந்து ஏற்றிட்டாங்க. சவுண்டு வந்து வால்யூம் அதிகமாக வச்சுருப்பாங்க போல். அது ஒரு மாதிரி இறைச்சலாகவே இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. அதாவது சாங் வந்து ஆடியோவில் கேட்குறத விட படத்தோடு பார்க்கும்போது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகலை. ஸோ பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஒரு சில இடத்துல ஒரு மாசான சீனு, மாசான பிஜிஎம் அது மட்டும்தான் நமக்கு தெரியுதே தவிர அந்த மியூசிக் என்ன அப்படின்றது நமக்கு வந்து கேட்கவே இல்லை. ரொம்ப சத்தம் ஜாஸ்தியாக இருக்கே தவிர அது அந்த மியூசிக்கோட கிளாரிட்டி வந்து இல்லை. இதெல்லாம் நான் நெகட்டிவில் சொல்கிறேன். பட் ஓகே தான், மியூசிக் வைஸ் வந்து பிஜிஎம் வைஸ் சாங் வைஸ் எல்லாமே ஓகே.
அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷா, சுனில், அர்ஜுன் தாஸ், அப்புறமேட்டு ஏகே சாரோட பையனாக நடித்தவங்க இவங்க எல்லாத்தோட கேரக்டருமே வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸோட இன்ட்ரோடக்ஷன் அது செம வைபாக செம ஜாலியாக இருக்கும். அஜித் சாரோட இன்ட்ரோடக்ஷனுக்கு ஆடியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்களோ அதே செலிப்ரேஷன் வந்து அர்ஜுன் தாஸோட இன்ட்ரோ சீன்லேயுமே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் பிளாக் வந்து அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்லை, அஜித் சார் ஃபேன்ஸும் என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து இன்டர்வல் சீன் வந்து வச்சுருந்தாரு. யாரும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறமேட்டு கிளைமேக்ஸில் சுனில் சார், பிரசன்னா, ரெடின் கிங்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ஃபைட் ஒன்று பண்ணுவாங்க, அதுவுமே வந்து நல்லா இருந்தது. ஸோ பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் நெகட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஃப்கோர்ஸ் படம் நல்லா இருக்குது, வைபாக இருக்குது, ஜாலியாக இருக்குது, ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க, சூப்பர். ஆனால் இந்த படம் எல்லா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமா, அது வந்து கொஷின் மார்க் தான். பிகாஸ் இந்த படம் பார்க்கும்போது ஓகே என்னடா வகானுங்க போகானுங்க கற்றுக்கானுங்க சண்டை போகானுங்க பில்டப் ஏற்றுக்கானுங்க அஜித் சாரோட பழைய பட ரெஃபரன்ஸ்லாம் இருக்குது, ஓகேடா இந்த படத்தில் என்னடா சொல்ல வரீங்க, என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வரலாம். ஸோ ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு உள்ள நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸ். ஸோ ஆதி ரவிச்சந்திரனோட ப்ரீவியஸ் படத்தில் வந்து ஃபைட் வந்து பயங்கரமாக கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க, எஸ்பெஷலி மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஃபைட் சூப்பராக இருக்கும். பட் இந்த படத்தில் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொரியோகிராஃப் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்ட்ரோ ஃபைட்லாம் அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை, பட் ஓகே அது இன்ட்ரோ சீனாக அஜித் வராக ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் தெரியுற அந்த ஒரு இதில் ஒன்று தெரிஞ்சுக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். 2வது ஃபைட் ஒன்று வரும் ஒரு ரெட்ரோ சாங் வச்சு, அந்த ஃபைட்லாம் தேவையே இல்லை, ஆக்சுவலாக அந்த கதைக்கே அது தேவையில்லை, அந்த அந்த ஃபைட்டே வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அடுத்த சீன் ஒரு ஃபோன் கால் வரும், அவங்களே என் பால் வேக ஒருத்தவங்க அப்படின்னு சொன்னேன், ஆஹா தெரியாமல் அவங்கள அடிச்சுட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபைட்டில் இன்னொரு விஷயம் புரியாது, அஜித் ஒருத்தருக்கு ஆப்போசிட்டில் ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க, ஆனால் அஜித்தும் அடிப்பாங்க, அந்த சுற்றி உள்ளவங்க அடிச்சுப்பாங்க. ஏன் அடிச்சுப்பாங்க, எதுக்கு அடிச்சுப்பாங்க ஒன்றும் எனக்கு புரியல. நீங்கள் யாருக்காவது புரிஞ்சுதான் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது அப்படி இல்லைடா இப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு வந்து கைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அதோட சேர்த்து அது ஒரு பாட்டு அந்த ராப் சிங்கர் பிள்ளை 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 அந்த சாங்கு ஓப்பனிங்லாம் நல்லா இருந்தது, பினிச்சிங் ஜகிலியப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த சாங்கில் என்ன நடக்குதுன்னே தெரியாது, அஜித் சார் வருவாங்க, அர்ஜுன் தாஸ் வருவாங்க, அஜித் சார் பையன் போலீஸ் கூப்பிட்டு போவாங்க, என்னமோ நடக்கும்னா என்ன நடக்கும்னே தெரியாது. அப்பப்போ வந்து அஜித் சார் ஒரு ஸ்டண்ட்டு ஏதாவது ஒன்று பண்ணுவார், அது ஓகே. ஆனால் பயங்கரமாக அந்த சாங்கில் அந்த ராப் சிங்கரை தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காட்டிப்பாங்களே தவிர என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒருவேளை அந்த சீனோட மோட்டோவே அதான், இந்த சீனில் ஆடியன்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே தெரியக்கூடாதுன்றதுக்காகவே அந்த சாங்கை வச்ச மாதிரி. பிகாஸ் பயங்கர சவுண்டாக இருக்கும் அந்த சாங்கு. அஜித் ஃபேன்ஸே அப்பா பாட்டு முடிச்சுடா, காது அப்படியே ஒரு மாதிரி காதில் பஞ்சு வச்சு எடுத்த மாதிரி இருக்கும், அப்படியே அடைச்சி போட்டு எடுத்த மாதிரி இருக்கும் அந்த சாங்கு. அது ஒரு ட்ராபேக்கு. அதுக்கப்புறமேட்டு படத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் வந்து சில பல கேரக்டர்ஸ் வந்து தேவையே இல்லை. ஜாக்கி ஷ்ராஃப், அப்புறம் அந்த மலையாள ஆக்டர் பீஸில் கூட நடிச்சிருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து படத்துக்கு அவங்களாம் பெரிய ஆர்டிஸ்ட் இல்லையா, பட் அவங்கெல்லாம் வந்து படத்தில் 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான் வந்துட்டு போவாங்க. அது அந்த கேரக்டர்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள இருந்தது. அதுக்கப்புறமேட்டு இந்த படம் வந்து தேட்டரில் மட்டும்தான் அந்த படத்தை பார்க்க முடியும், பிகாஸ் தேட்டரில் மட்டும்தான் அந்த படத்தை என்ஜாய் பண்ண முடியும். இந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்க்கலாம், ஓடிடியில் பார்த்து வைப் ஆகலாம்னு நினச்சேன், டவுட்டு தான். ஏன்னா மார்க்கண்டனிக்கே இந்த ஒரு கமெண்ட் வந்தது, ஆனால் தேட்டரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு, ஓடிடியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி சும்மாவாக இருக்கே அப்படின்ற ஒரு கமெண்ட்டு மார்க்கண்டனிக்கே வந்துச்சு. இது வந்து ஒன்லி தேட்டரில் மட்டுமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம். அந்த சவுண்டு அந்த மூடு அப்படி பார்க்கும்போது அந்த படம் அப்படி ஓடிடியில் பார்க்கும்போது தனியாளாக பார்க்கும்போது அந்த ஒரு மாஸ் வைப் வந்து ஓடிடியில் தனியாளாக பார்க்கும்போது இருக்காமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் ஓவராலாக படம் வந்து நல்லா தான் இருக்குது. பாசிட்டிவில் இன்னொரு விஷயத்த நான் விட்டுட்டேன், படம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளூப்பர்ஸ் ஒன்று போடுவாங்க, அந்த ப்ளூப்பர்ஸ்க்காகவே இந்த படத்தை திரும்ப பார்க்கலாம். ஸோ படம் முடிஞ்சிட்டு அந்த ப்ளூப்பர்ஸ் போடலன்னா கூட ஓகேப்பா படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி, ஆனால் அந்த ப்ளூப்பர்ஸ் பார்ப்பா செம்ம படம் இல்லை அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. ஸோ படம் முடிஞ்சு போகும்போது பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் என்ன ஆதிக்கு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஆதிக்கு வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.